அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கம். இங்க நான் உங்களோட சந்திச்சு பேசுறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நான் பேசுறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். நான் என்ன ரீதியில பேசல. நான் ஒரு தமிழன். தமிழர்களும் தமிழ் பேசும் இந்தியர்கள் பத்தி நான் பேச போறேன். நம்ம கேள்வி கேட்கிற நாள் வந்துருச்சு. இனிமே நான் மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு நம்ம காலத்தை நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஒரு பெரிய அலை வந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு வேலை செய்யற நாளைக்கெல்லாம் வேலைக்கு போறீங்க. இந்த நேரத்துல 11:20 ராத்திரியில லாபி சால இந்த மாதிரி தமிழர்கள் கூட்டம் கூடி இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்கு, பெரிய மாற்றம் வந்துகிட்டு இருக்குன்ட்டு எனக்கு தெரியுது. நண்பர்களே, 2 நாளைக்கு முந்தி நான் சுங்காய் சீபோர்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க சுங்காய் சீபோர்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் எனக்கு இந்த மாதிரி அழைப்பு கொடுத்து இந்த மாதிரி தான் ஒரு ரோட் சைட்ல ஒரு டிராமா வச்சிருந்தாரு. அங்க போய் இது மாதிரி ஒரு சின்ன ஜோக்கு சொன்னேன். சுங்காய் சீபோர்ட்டுக்கு வரும்போது நான் ஒரு ஆவியை பார்த்தேன். நான் காடியை நிப்பாட்டி அந்த ஆவியிட்ட கேட்டேன், நீ யாருன்ட்டு. நான் தான் சாமி வேலுன்னு சொல்லிச்சு. யார் இந்த சாமி வேலு? சுங்காய் சீபோர்ட்ல போன தேர்தலில் 2008 அவருக்கு அடக்கம் பண்ணி கருமாதி பண்ணாங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு அடக்கம் பண்ணி கருமாதி பண்ணாங்க. இப்ப அவருக்கு இல்லாட்டி அவருக்கு மகனுக்கு இடம் வேணும்ட்டு, வேட்பாளர் இருக்கணும்ட்டு சுங்காய் சீபோர்ட்ல அவர் அங்கங்க காசு கொடுத்துட்டு, நான் போறதுக்கு ஒரு நாளைக்கு முந்தையே காசு கொடுத்துட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவனுங்களாம் வெக்கம் கட்டவனுங்க. ஏன் அப்படி சொல்றேன்? முன்னாள் மாயிக்கா தலைவர், மாயிக்கால உள்ளவங்களுக்கு வெக்கமே இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு பேரு மாயிக்கா, மானம் இல்லாத கட்சி அப்படின்னு அவங்க வச்சிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு அவங்க பேரு. சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம கேள்வி கேட்கிற நேரம் வந்துருச்சு. இன்னும் நம்ம இப்படியே இருக்க போறோமா? நன்றாக கேள்வி கொடுங்க. நம்ம சமுதாயம், தமிழர் சமுதாயம் இப்படியே நம்ம இந்த நாட்டை இப்படி இருக்க போறோமா? என்ன இருக்க போறோம்? 55 வருஷமா நம்மளுக்கு ஹெம்பர் கொடுத்து நம்மள இந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. சில பேர் நம்ம சமுதாயத்தை குறை சொல்றாங்க. 100-200 வாங்கிட்டு கேவலமான ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பாவம், நம்ம சமுதாயம் அந்த மாதிரி ஆக்கப்பட்ட சமுதாயம், வெளுத்துதனம் பாலுன்னு நிறைக்கிற சமுதாயம். இன்பமே சூழ்க எல்லாரும் வாழ்கன்னு சொல்லுவாங்க நம்ம சமுதாயத்துல. வேற சமுதாயம் அந்த மாதிரி சொல்றாங்களா? இல்ல. ஏன்னா நம்ம எல்லாம் நல்லவங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறவங்க நம்ம சமுதாயம். இந்த சமுதாயம் இந்த மாதிரி நல்ல சமுதாயத்தை அவங்க ஏமாத்தி இந்த மாதிரி அடக்கி ஒடுக்கி ஓரமா வச்சிருக்கிறாங்க 55 வருஷமா. இது நம்ம நல்லாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்தோனேஷியாக்காரன் நம்பர்கள் சொன்ன மாதிரி பிலிப்பினோக்காரன் பாகிஸ்தான்காரனுக்கு அவங்க இந்த நாட்டுல பிரஜதி கொடுக்குறாங்க, நீல அடையாள அட்டை கொடுக்குறாங்க. ஆனா நம்ம இங்க பிறந்து வளர்ந்து இந்த நாட்டுக்கு உழைச்சி ரயில் தண்டவாளத்தை போட்டு ரோடு போட்டு மலேரியால கொசுல கடிச்சு செத்தவங்க 1000கணக்கான பேர் இருக்கிறாங்க. நம்மளுக்கு பத்திரம் கேட்கறாங்க, அவங்களுக்கு பத்திரம் இல்ல. லஹா டத்து தாவாவில் பிறந்தவனுக்கு உடனே கொடுக்குறான் ப்ளூ ஐசி. நம்ம கேள்வி கேட்கணும், இதை நம்ம உணரணும்.